ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஏப்ரல் 8, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. வருணை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த ரவுடிங் அடித்து மண்டையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கல்ல. எல்லோரும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, போய் பார்க்கலான்னு டாக்டர் சொன்னதும் எல்லோரும் போய் பார்க்க போகிறாங்க. அங்கே பார்க்க போனப்போ அவளுக்கும் தானே அடிபட்டுருது, வெண்ணிலாவுக்கும். அவளும் போய் போகிறா. அவளுக்கும் வந்து தலையில் அடிபட்டது தெரியாது யாருக்கும். அவர் டக்குன்னு மயங்கி விழுந்துடுறா. எப்படி இருக்கீங்க வருண் அப்படின்னு கேட்டுட்டு அவளும் மயங்கி விழுந்துடுறா. என்னாச்சுன்னு வெண்ணிலா அண்ணாமலை எல்லாரும் கேட்குறாங்க. அவளால் சுயநினைவிலே அவள் இல்லை. உடனே டாக்டரை கூப்பிட்டு திரும்பி அவளையும் டாக்டரை அட்மிட் பண்ணி அவளையும் காமிக்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, உங்கள் மருமக வந்து வருண் உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்க உயிரை ரிஸ்க் எடுத்து காப்பாற்றிருக்கிறாங்க. அவரை பழைக்க வச்சுருக்காங்க, அவங்க ரிஸ்க் எடுத்து அப்படின்னு சொல்லி அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து வெண்ணிலாவை பார்க்க போகிறா. அப்போ மயக்கத்திலே இருக்கா. அண்ணாமலை வெண்ணிலா கையை பிடிச்சி, நான் வந்து உனக்கு வந்து வருண் தத்து கொடுத்த போது நீ தான் அவனுக்கு எல்லான்னு சொல்லி அவனுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நான் தத்து கொடுத்தேன். இப்போ அதனால தான் நீயே அவன் உயிரை காப்பாற்றிருக்க, உன் உயிரை பணைய வச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெண்ணிலா. வருணை நீ அவன் உன் உயிரை கொடுத்து அவனை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து சந்தோஷமாக அவள் கையை பிடிச்சி பேசிகிட்ருக்காங்க. உடனே வருண் வந்து வெண்ணிலா கையை பிடிச்சி, வெண்ணிலா சாரி வெண்ணிலா, என்னால் தான் அப்படி ஆயிடுச்சு, ஏந்திரி வெண்ணிலா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் கையை பிடிக்கவும் அவள் வந்து கண்ணு முழிக்கிறா. வருண் தேங்க்ஸ் சொல்கிறான் வெண்ணிலாவுக்கு. உடனே வெண்ணிலா சொல்கிறா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. பான்மதி வந்து அப்போது இவங்க 2 பேரும் அப்போ தான் வந்து கொஞ்சமாச்சும் மனசை விட்டு பேசுகிறது மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க 2 பேரும், வருணும் வெண்ணிலாவும். அப்போது என்ன சொல்கிறான்னா, அந்த வான்மதி, நீ தான் ரொம்ப இந்த ஹனிமூன் வரணும்னு ஆசைப்பட்ட, ஆனால் உனக்கே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. கடைசியில் ஆசைப்பட்டது வான்மதி தான். இவன் வெண்ணிலா தான் வந்து அவங்க அக்கா ஆசைப்பட்றான்னு அண்ணாமலைகிட்ட போய் பேசினான். இவனுக்கு வந்து மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது, இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போகிறான்னு சொல்லி எல்லோரும் பார்த்துக்க வெண்ணிலாவன்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. ரூமை விட்டு, ஹாஸ்பிட்டலில் அந்த வார்டை விட்டு வெளில போகிறாங்க. இவன் கேட்குறான், வருண் என்ன நீ வந்து ஆசைப்பட்டேன்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் அப்படி சொல்லலை, நான் ஆசைப்படலை, எங்கள் அக்கா தான் ஆசைப்பட்டாங்கன்னு நான் வந்து அவங்க அத்தைகிட்ட பேசினேன்னு சொல்கிறா. உடனே இவன் சொல்கிறான், நீ வந்து எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் உங்களுக்காக. வெண்ணிலா சொல்கிறா வருண்கிட்ட, நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும், நீ வந்து எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னா எனக்கு வந்து சாரா தான் எனக்கு வந்து ஒய்ஃபாக இருக்கணும், நீ வந்து எங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லவும், சரிங்க நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் உங்கள் வாழ்க்கையை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அழுவுறா. உடனே வருணுக்கு கால் வருது. யாருன்னா சாரா ஃபோன் பண்ணுறா. வருண் என்னாச்சு வருண், உனக்கு எப்படி இருக்க நீனு, நான் எனக்கு கேள்விப்பட்டு உனக்கு யாரோ ஒன்று அடிச்சிட்டாங்களாமே, கேள்விப்பட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், எங்கே இருக்கேன்னு கேட்கவும், நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நீ ஏன் இங்கே வந்து அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே இரு நீ வெயிட் பண்ண, நான் வரேன் அங்கே அப்படின்னு சொல்லி ரூம்லேருந்து வெண்ணிலா பார்த்துக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு வெளில போகிறான். அப்போ வந்து சாராட்ட பேசிகிட்டு இருக்கான். நடிக்கிறா சாரா. எப்படி ஆச்சு வருண், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் வருண். உடனே இதுக்கெலாம் காரணம் வந்து அந்த வெண்ணிலா தான். என்கிட்ட அவள் வந்து சேலஞ்ச் பண்ணா, நீ வந்து உன்னை வந்து அவள் தான் வந்து ஆளை வச்சு அடிச்சிருப்பா, அவள் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவள் என்கிட்ட சொன்னான்னு பொய் சொல்கிறா வருண்கிட்ட. வருண் வந்து நம்பலை. அவன் சொல்கிறான், வெண்ணிலாலாம் இதை பண்ணியிருக்க சான்ஸ் கிடையாது அப்படின்னா என்னை காப்பாற்றுக்காக அவள் ஏன் வந்து தலை அடிப்பட்டு அவளும் வந்து ஆபத்தான நிலைமையில் இருக்கா, அவள் இதை பண்ணலை, வேறு யாரோ பண்ணியிருக்காங்க, அதை யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன், வெண்ணிலா மேலே உனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, என் மேலே கூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே அண்ணாமலை அங்கே வந்துடுறாங்க. இவன் வந்து தனியாக வந்து ஒன் சைடு வந்து நவுந்து நிற்கிறாங்க. கதவு பக்கத்தில் அந்த ஜன்னல் பக்கத்தில் அவன் நின்றுட்டுருக்கா. அப்போ யாருன்னு தெரியல அண்ணாமலைக்கு. வருணை மட்டும் தான் பார்க்குறாங்க. யார் கூட வந்து பேசிகிட்டு இருக்கான், ஃபோன் வருந்தானே வந்து வந்தான் வெளியில், யார் கூட இன்னும் பேசிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போகிறத பார்த்துட்றாங்க. சாராவை பார்த்துட்றாங்க. சாராவுக்கு எப்படி தெரியும் நம்ம பையன் உடம்பு முடியாமல் இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இவங்க வந்து வருண்கிட்ட போய், என்னப்பா ஃபோன் பேசிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் பேசிட்டாமான்னு பொய் சொல்கிறான். வருண் எதுக்கு பொய் சொல்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. உடனே மறுநாள் எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் வந்து எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யாருன்னா
உத்தமன், வருணோட அப்பா, கௌதம் அம்மா எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க போகவும் என்னாச்சு, ஏன் வந்து 2 பேரும் தள்ள கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கவும் இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. யாரோ வந்து 2 பேர் வந்து வருணை கொலை பண்ண வந்தாங்க. அதை வந்து வருணை காப்பாற்ற போனதுக்காக வெண்ணிலாவுக்கும் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவ சொல்கிறா வான்மதி, அங்கே நாங்கள் வந்து போனதே வேஸ்ட்டு, இங்கேயே இருந்திருக்கலாம், அங்கே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், என்ன வான்மதி இப்படி சொல்கிறா அப்படின்னு வந்து கௌதம் அம்மா லீலாவதி கேட்குறாங்க. உடனே அதுக்கு வந்து ஆமாம், இது மாதிரி தண்டபாணி பையனும் அங்கே வந்து வெண்ணிலாவை கடத்த முயற்சி பண்ணான், தண்டபாணியை வந்து வெளில எடுத்துடலாம், வெண்ணிலாவை வந்து கடத்தினா நம்மளை மிரட்டி அப்படின்னு சொல்லி அவனும் இது மாதிரி பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ நடந்திருக்கு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அண்ணாமலையோட ஹஸ்பண்ட் கேட்குறாரு. நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறா. நம்ம வீட்டில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு வெளியில் நம்ம வீட்டிலேருந்தே யாரோ வெளியில் வந்து இது சொல்கிறாங்க, வெளியாளுக்கு அவங்கள முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும், கருப்பாடு யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் போது இவ வந்து முழிக்கிறா. உத்தமனுக்கு தெரியுது இவ தான் வந்து எல்லாச்சும் பண்ணியிருப்பா, வான்மதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன இவன் மொழியே சரியில்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் உத்தமன் வான்மதியை. உடனே கௌதம்கிட்ட சொல்கிறா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கௌதம்கிட்ட சொல்கிறா வான்மதி. 2 பேரும் உள்ளே போகிறாங்க. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி கௌதம் அம்மாவும் சொல்கிறாங்க. இது மாதிரி ஃபோன் வருது திரும்பியும், நான் வந்துட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சாராவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான் வருண். நீ வந்து என்னை நம்பவே மாட்டுற, எல்லாத்துக்கும் காரணம் வெண்ணிலான்னா நீ நம்ப மாட்டுற அப்படின்னு சொல்லவும், நான் வெண்ணிலா எல்லாமே பேசி தான் வச்சுருக்கேன், அவள் இதை பண்ணலன்னு திரும்பி சொல்கிறான். வெண்ணிலா வந்து சீக்கிரமாகவே நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடுவா, நான் வந்து கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி வருணும் சொல்கிறான் சாராட்ட. சாரா சொல்கிறா, என்றைக்கு அந்த வெண்ணிலாவை நான் அந்த வாழ்க்கையை விட்டு போய் நான் உனக்கு பொண்டாட்டி ஆகணும் அன்றைக்கி தான் நான் உன்னை நம்புவேன் அப்படின்னு சொல்லி வருண்கிட்ட சொல்கிறா சாரா. அடுத்தது வெண்ணிலா வந்து ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இவங்க 2 பேரும் சாராவும் வருணும் கட்டி பிடிச்சிட்டு இருந்தது ரூமில். இவங்க வந்து இவனை வந்து திட்டினது, வந்து ஒத்துக்கவே மாட்டேன், எங்கள் வாழ்க்கையிலேருந்து போயிடு அப்படின்லாம் சொல்கிறது எல்லாத்தையுமே யோசிச்சு அண்ணாமலை வந்து பாசமாக இருந்தது, நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அண்ணாமலை இவன் மேலே பாசமாக அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளில போகிறா. அதோட இந்த